பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். முன்னாள் போலீஸ் அதிகாரி, வழக்கறிஞர் யூடியூப்பில் சில பதிவுகளை போட்டுட்டு இருந்தார். அது அரசுக்கு நெருக்கடி அப்படின்றதால அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு சிறைப்படுத்தியிருந்தாங்க வரதராஜன் அவர்கள். மிக நேர்த்தியாக நேர்மையான பல பதிவுகளை துணிச்சலாக பேசக்கூடிய அவர் கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தாங்க. இப்போ பிணை கிடைச்சிருக்குது. அது ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுட்டு, ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரம் எந்த நிலையில் இருக்கிறது, பல்வேறு தோழர்களும் அதை பற்றி நிறைய தகவல்கள் வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நிலையில் இருக்குது அப்படின்னாக்கா, கடந்த 17ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு குண்டாஸ் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் உட்காந்து இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் யாரெல்லாம் உள்ள அடைச்சிருக்காங்களோ ஒரு 10 பேரை எடுத்துகிட்டு அவங்களுக்கான ஒரு போர்டு அது அரசு தான் ஏற்பாடு செய்து, அரசு தான் அவங்களுக்கு அந்த நீதிபதிகளை 3 பேரை நியமிக்கும். அந்த 3 நீதிபதிகளில் ஒருத்தர் வரல, மீதி 2 பேர் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு 10 பேரை அழைச்சிக்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு கடும் காவலை கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு வச்சுட்டு அவர் நிறுத்தியிருந்தாங்க. அவர் அதில் என் மீது போடப்பட்ட வழக்குகளில் என்ன மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தவிர தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க அது என்ன நடந்ததுன்னு நேரடி லைவாகவே வந்திருந்தது அன்றைக்கி. அப்போ இவர் தற்காப்புக்காக தான் தாக்குனார் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறார் நீதிபதிகள்கிட்ட. அது விஷயமான வீடியோ பதிவுலாம் இருக்குது, காட்டுட்டுங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஆல்ரெடியாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இன்னையோட அது விசாரணை முடிந்து 12 நாட்கள் கடந்து விட்டது. இந்த 12 நாட்களில் அரசு தரப்பு ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஏன் இவ்வளவு காலம் அப்படின்னா, உண்மையிலே இடையில அரசு விடுமுறையாக ஒரு 5 நாட்கள் போயிடுச்சு. மீதி ஒரு 7 நாட்கள் தான் இருக்குது. விசாரணை முடிஞ்சு 7 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தமும் 12 நாட்கள் விடுமுறை நாட்களோடு சேர்ந்து கடந்திருக்குது. இது அரசு தரப்பு ஒரு முடிவு எடுத்து உடனே சொல்லிடலாம். நீதிபதிகள் அவங்க கருத்தை சொல்லிடுவாங்க, முடிவு சொல்லிடுவாங்க. இது சரி தவறு, குண்டர் தடுப்பு சட்டத்தில் அதாவது தடுப்பு காவலில் ஒரு ஓராண்டு அப்படின்ற பேரில் வச்சது தவறு அப்படின்னு முடிவு கொடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கு அடுத்ததாக சென்னையில் அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக நடந்த மோதல் வழக்கு இருக்குல்ல, அடித்தடி வழக்கு, அதில் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்களா, அதில் தானே கைது செய்தாங்க முதல்ல. அந்த வழக்கில் பிணை எடுத்துக்கிட்டு வந்துடுவார் வெளியில், முடிஞ்சிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை இவர் குண்டர் சட்டத்தில் வைத்தது சரிதான் அப்படின்னா, அந்த குண்டர் போர்டு, தடுப்பு போர்டு இருக்குல்ல, குண்டாஸ் போர்டுன்னு சொல்கிறது, நீதிபதிகளுடைய தீர்ப்பு அப்படியாக இருந்ததுன்னா அந்த முடிவு, அது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு அந்த விசாரணையிலேயே அது உடஞ்சி போடும். ஏன்னா வேறு எந்த வழக்கும் இவர் மேலே இல்லை. அந்த டிஜிபி அலுவலகத்தின் முன்னால் ஒரு மோதல் நடக்கிறது, இவரை முதல்ல அடிக்கிறாங்க ஒரு 7 நிமிடம், பிறகு தற்காத்து கொள்ள தான் திருப்பி தாக்குறாரு, உயிருக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்றதுக்காக. அதை தாண்டி வேறு எந்த வழக்கும் இல்லை. அதுக்கு பிறகு ராயப்பேட்டையில் ஒரு சிவில் டிஸ்ட்ரிபியூட், ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட, ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் ஒரு சம்மந்தப்பட்டதாக ஒரு வழக்கு புனையப்பட்டு அதில் தான் குண்டர் தடுப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் போது அவர் எல்லாத்தையும் விரிவாக படித்து பார்த்து விட்டு அந்த நீதிபதி 2 தரப்பு வாதத்தையும் கேட்டு தான் சொல்ல வராரு. முதல்ல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியில் அந்த புகார் கொடுத்தாருல, அவரும் அந்த மாதிரி எதுவும் சொல்லவும் கிடையாது. எதுவுமே அவருடைய பேர் எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. பிறகு நீங்கள் ஒருவரிடம் சாட்சியாக அதை பதிவு செய்துவிட்டு இந்த வழக்கில் சேர்த்துருக்கிறது ஏற்புடையதல்ல, இது ஏற்க மாட்டேன், ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க.
இதை தாண்டி எந்த வழக்கும் இல்லை. அதனால ஒருவேளை குண்டாஸ் போர்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீதிமன்றத்தில் வந்து இது சிறைப்படுத்தியது, குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தியது சரிதான் என்று தீர்ப்பு கொடுத்தாலும் கூட, ஒருவேளை கொடுத்தாலும் கூட, அது நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீட்டு செய்து அதை உடச்சிட்டு வெளியில் வந்துடலாம். ஒரே அந்த வழக்குலையும் பெயில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக நடந்த தகராறு சம்பந்தமான வழக்குலையும் பெயில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் இன்னும் இந்த மாதத்துக்கு ஒரு 2 நாட்கள் இருக்குது. முடிவு சொல்வாங்களான்னு தெரியாது. அடுத்த நவம்பர் முதல் வாரத்துக்கு பிறகு அவருக்கான ஒரு வாய்ப்பு, வெளியில் வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுக்கலாம். இது வந்து ஒரு பக்கம். இதை தவிர்த்து அரசியல் அழுத்தம், அரசியல் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரசியல் அழுத்தம் இருக்க போய் தானே இந்த வழக்குக்கு அவரை வந்து வலுக்கட்டாயமாக கைது பண்ணுறாங்க. எதிர்த்தரப்பை கைது பண்ணவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இதை எப்படி அவங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டம், 2 பேருமே மோதல் காயம்தான். இப்போ அவங்க பக்கத்தில் 5 பேர், 5 பேருக்கும் சம்மன் கொடுத்து விசாரித்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே இருக்குது. பெயில் வந்து காவல் நிலைய பெயிலாக கூட இருக்கும், கொடுத்துருக்கலாம். இந்த வழக்கு சம்மந்தமாக இவரை கைது செய்தது மட்டும் இல்லாமல் அடுத்தது குண்டாஸ் போட்டாங்க இருக்குல்ல, அது அரசியல் அழுத்தம் இல்லாமல் இருக்காது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். எல்லாருமே பேசிட்டாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை முதலமைச்சர் அவர்கிட்ட ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்திருப்பதாகத்தான் இந்த பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசியிருக்கிறாங்க இந்த விடயத்தை. இப்போ இதில் வந்து தேர்தல் நெருங்கத்தில் திமுக இப்படியான ஒரு சிக்கலை சந்தித்து கொள்ளுமா? குறிப்பிட்ட அந்த பறையர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒரு கட்சி மட்டுமே நமக்கு வாங்கி கொடுத்துரும், இவரால் எந்த அதிருப்தியும் ஏற்படாது, கலைஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கை கலையாத அந்த ஓட்டு நமக்கு வந்துடும்னு இந்த கட்சி தலைமை நம்புகிறதா? அந்த சமுதாயம்னாக்கா அது குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும்தான் தலைமையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்குன்னு ஒரு பகுதி செல்வாக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அது வந்து தமக்கு சிக்கலாக மாறுமா அப்படின்னு இந்த அரசு ஏன் நினைக்கல? ஒருவர் சொல்கிறார் என்பதற்காகவே, ஒரு தரப்பு சொல்கிறது என்பதற்காக, அல்லது ஒரு சொல்லாமவே இவங்களா வலிய திமுக தரப்பு தலைமையை வலிய அவர்களுக்கு ஆதரவு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்ததுன்னா, பிற சமூகத்தினுடைய வாக்கு மட்டும் இல்லை, இந்த பறையர் சமூகத்தினுடைய வாக்கில் ஒரு பகுதி வந்து திமுக விட்டு போகாதா? பிற சமூகத்தினுடைய வாக்கும் ஒரு அதிருப்தியாக மாறும் இல்லையா? அப்படின்ற பல கேள்வி இருக்குது. முன்னாள் நக்கீரன் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், வீரப்பனுடைய விவகாரத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்டவர் சிவசுப்பிரமணியர் சிவா அவருடைய பதிவில், வீடியோ பதிவில் சிவா ஸ்டுடியோஸ்ன்றதில் போட்டிருக்கிறார். என்னன்னா, குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த பிசிஆர் ஆக்டை எப்படிலாம் பயன்படுத்துகிறது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதில் எனக்கு சில முரண்பாடு இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த மக்களும் செய்வதாக அவர் பதிவு செய்கிற போக்கு அப்படி தெரிகிறது. அதே போல் அந்த கட்சியில் எல்லா தரப்பும் செய்கிறார்கள் என்பதையும் ஏற்க முடியாது. குறிப்பிட்ட சிலர் அப்படி செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த போக்குக்கு அரசு செவிசாய்ச்சிக்கிட்டு சொல்கிறதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பிற சமூகத்தினுடைய வாக்கும் இதுக்குள்ளே களையக்கூடிய போக்கு இருக்கிறது. எனவே இதில் அரசியல் இவங்க எந்த அளவுக்கு திமுக செய்கிறதோ ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய விடுதலையில், அதே அளவுக்கு அவங்க தேர்தல் களத்தில் சிக்கலை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதானா வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது அவருக்கு அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த அரசு தரப்பு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றது நிறைய பேர் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, எந்த பதிலும் இல்லை. கடந்த 18ஆம் தேதிக்கு பிறகு எந்த பதிலும் இல்லை ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி அப்படின்னு கேட்டுக்கிட்டவங்களுக்கு தான் இந்த தகவலை சொல்கிறேன். நான் முக்கியமாக பேச வேண்டியது ஒரு முக்கியமான இன்னொரு விடயம். பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு விவகாரம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ச்சி நான் ராவணாவில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பேசி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, அசாதாரணமான சம்பவம், சாதாரணமானதுன்னு இல்லை. உளவுத்துறை எப்படிப்பட்ட கண்காணிப்புக்குள்ளே இருக்குது, அதனுடைய எச்சரிக்கையை மீறி இது எப்படி நடந்தது அப்படின்றது தான் இதுக்குள்ள கேள்வி. வலியை வந்து கொலை செய்தவர்களே வலியை வந்து சரண்டர் ஆன பிறகு இவர்கள் வழக்கம் போல் நாங்கள் தான் வலை வீசி தேடி பிடிச்சுன்னு சொல்லிக்குவாங்க. அது காவல்துறையோட ஒரு அணுகுமுறை. அது தானாக வந்து சரண்டர் அடைந்த அந்த ஒரு கூட்டத்தில் அடுத்த வந்த ஒருத்தர் புதிய கமிஷனராக வந்த உடனே திருவேங்கடம் என்பவர் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது. இந்த நிலையில தான் அவங்க ஃப்ரேம் பண்ணப்பட விடயங்களில் வந்து இதில் வந்து முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு ஆம்ஸ்டாங் அவருடைய சகோதரர் தரப்பில் வந்துட்டு சிபிஐ வழக்கு இந்த விசாரணையில் வேணும், இதில் நிறைய முன்னுக்கு பின் முரணான தகவல்லாம் இருக்குது அப்படின்றதில் ஃப்ரேம் பண்ணதில் அந்த வழக்கில் விசாரணையில் அப்படின்றதில் அவர் சிபிஐ வழக்கு கேட்டிருந்தாலும் அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. உயர்நீதிமன்றத்தில் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு போச்சு, அப்பீல். சிபிஐக்கெலாம் கொடுக்க மாட்டோம், நாங்களே விசாரிச்சுக்கோம், ஏற்கனவே இறந்துட்டோம், குற்றப்பத்திரிக்கைலாம் தாக்கல் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டோம், நிறைய பேர் இத்தனை பேர் நாங்கள் சிறைக்குள்ளே போட்டிருக்கிறோம், மீதி பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் சொல்லி அதெல்லாம் முடியாதுன்னு மறுப்பு சொல்லும்போது அது வந்து மறுத்துருச்சு நீதிமன்றம்.
இரண்டாவது முறையாக நேற்று மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கக்கூடாது, மாநில போலீஸ் சிபிசிஐடியை விசாரிக்கும் அப்படின்னு இரண்டாவது முறையாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது திமுக அரசு. மடியில் கனம் இல்லைன்னா ஏன் சாமி இவ்வளோ பயம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குதா இல்லையா? உங்களுக்கு தான் மடியில் கனம் இல்லை, இந்த தூக்கி போட்டு கொடுத்துட்டு போங்க. எவ்வளோ விஷயங்கள் நடந்தது இல்லை, ஏன் இந்த நடந்துட்டு இதில் மட்டும் ஏன் இவ்வளோ முட்டுக்கட்டியாக இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் பிரபலமாக பேசப்பட்ட குற்றவாளி ஏ1 சொல்லக்கூடிய நாகேந்திரன் பிரபல தாதா சமீபத்தில் ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தவர் இறந்தார். அவருடைய மனைவி தரப்பில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, ஒரு தனியாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரை வைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும், நீங்கள் உடல்கூறு ஆய்வு செய்யணும், என்னுடைய கணவருடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே இந்த நாகேந்திரன் சிறைச்சாலை வட்டாரத்துக்குள்ளே பேசி கொண்டதாக சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, வீணாக என்னை உள்ளாரவே இருக்கிறதால என்னை ஏதோ ஒரு முடிவு பண்ணி என்னை இதில் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வெளியில் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் அசுவத்தாமன் காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகை அவர் கட்சி தலைவராக மாநில தலைவராக வந்த பிறகு அவருக்கு இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த அசுவத்தாமன் வழக்கறிஞராக இருக்கிறவர். அவர் இப்போ சமீபத்தில் அவங்க தந்தையார் இறந்த உடனே அவருக்கு பரோல் கொடுத்துருக்காங்க, காரியம் வரைக்கும் அவர் பரோல். அவங்க தம்பி அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அது எப்படி அவர் சேர்க்கப்பட்டார் என்னன்னு தெரியல. அவர் வேற ஒரு கட்சியில் இருந்துகிட்டு இருந்தவர், அந்த தம்பி சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அப்பா இறந்தப்போ ஒரு நாள் பரோலும், இப்போ காரியத்துக்காக ஒரு நாள் பரோலும் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து 2 பேருக்கு பிணை கிடைச்சிருக்கு இந்த வழக்கில். அதுதான் இந்த வழக்கு இன்னும் விசாரணை முடியல. இது ஒரு தீவிர தன்மை கொண்ட ஒரு வழக்கு. ஒரு பிரபலமாக நாடு அறியப்பட்ட ஒரு தலைவர், தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய கட்சி தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி அவர்கள் இந்த வழக்கை அந்த அவருடைய இறுதி கிரிய சடங்கு நடக்கும்போது வந்தபோதே சொன்னது, இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்ன இந்த வழக்கை அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிற இந்த திமுக அரசு ஏன் முரண்டு பிடிச்சி இதை மறுக்கணும், சிபிஐ விசாரணைலாம் கொடுக்க மாட்டேங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, பலரும் சொல்லிட்டாங்க, சிபிஐ தான் இந்த வழக்கில் இந்த விசாரிக்கணும்னு. இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் 2 பேருக்கு பிணை வேற கொடுத்துருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய மனைவி உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போட்டிருக்காங்க, 2 பேருக்கு பிணை கொடுத்துருக்கீங்க, சிலருக்கு இந்த மாதிரி பரோல் கொடுத்துருக்கீங்க, இந்த வழக்கு விசாரணை இப்படி தீவிரத்தன்மை கொண்டதாக இருக்கிறது, இதில் எல்லாமே பிரபலமான கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க உள்ளார, தாதாக்கள்னு சொல்லக்கூடியவங்க, எங்களுடைய உயிருக்கு ஏற்கனவே மிரட்டல் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது, இந்த நிலையில் நீங்கள் உங்களை பரோல் பிணையும் கொடுத்து விட்டு இந்த வழக்கு எப்படி முறையாக நடக்கும்? ஏன்னா அதாவது நிறைய சினிமாவில் பார்க்குறோம், எப்படிலாம் சாட்சிகள் கலைக்கப்படுகிறது, மிரட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் இருக்கிற 2 பேரால் அந்த மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தல், ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய மனைவிக்கு உயிர் மிரட்டல் இருக்கிறதுக்கு, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் அவங்க டெல்லியில் போயிட்டு மனு தாக்கல் செய்து அங்கேயே பேட்டி கொடுத்துருந்தாங்க, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அச்சுறுத்தல் இருக்குது, இந்த நேரத்தில் இந்த வழக்கில் இவ்வளவு சொதப்பல் உள்ள இந்த வழக்கில் இவ்வளவு சொதப்பலாக பிணை கொடுக்கணுமான கொடுத்துட்டாங்க. குற்றவாளிகளுக்கு உடனே பிணை கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்தில். அப்போ இந்த வழக்கோட தன்மை ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்தது இல்லை அப்படின்ற ஒரு போக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதில் இந்த கோல்டு காயின் ஸ்கீமில் ஆர்த்தி கோல்டு இருக்குல்ல, அதில் தான் சம்மந்தப்பட்ட ஒரு 5000 crores 5000 கோடி சம்மந்தப்பட்டதில் பிரபலமான ஒரு புள்ளி ஒரு 1000 கோடியை கேட்டதாகவும், அதில் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு பிரச்சனை பண்ணதாகவும், அதில் ஒரு கதர் சட்டை பிரமுகருக்கு உள்ளார பிரச்சனை வந்ததாகவும், ஆளுங்கட்சியில் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு நபருக்கும் இது எல்லாமே ஒரு கூட்டு தொடர்பு இருக்கிறது, இந்த பண பஞ்சாயத்து இங்கேருந்து தொடங்கினது தான் அந்த விடயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேறு விஷயமும் இதுக்குள்ளாக பேசப்படுகிறது. இப்படி எல்லாமே சேர்ந்து தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்கிற வாய்ப்பாடுன்னு ஒரு பேச்சும் போயிட்டுருக்குது. சிபிஐக்கு இந்த விசாரணை கைக்கு மாறின பிறகு உடனடியாக ஒரு 3 விஐபிகளுக்கு சம்மன் வரும் அப்படின்னு நம்ம ராவணாவிலே பதிவு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடே எதிர்பார்க்காத அளவுக்கு 3 பிரபலமான 3-4 விஐபிகளுக்கு, விவிஐபிகளுக்கு அதுவும் சம்மன் கட்டாயம் சிபிஐ கூப்பிட்டு விசாரணையில் கேட்கும். இதில் யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம், சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இப்படியான சூழ்நிலையில் இந்த திமுக அரசு ஏன் இதை சிபிஐ விசாரணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு 2வது முறையாக போகுது. ஏன் இவ்வளோ பதட்டம் இவங்களுக்கு, இதற்குள்ளாக என்ன நடந்திருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களில் ஒரு 2 தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு இப்படி ஒரு சிக்கல் நடந்திருக்குது, ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மரணத்துக்கு பிறகு இவருக்கு இப்படி நடந்திருக்குது. இவர்கள் 2 பேருமே வச்சிருக்கிற ஒரு அரசியல் பார்வை என்னன்னாக்கா, பிறசாதி நட்பு, தமிழ் சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இல்லாத திராவிடன்னு சொல்லக்கூடிய இந்த தலைமைக்கு எதிரான ஒரு அரசியல் கட்டமைப்பை கொண்டுட்டு வரணும். ஆம்ஸ்ட்ராங் பல முறை பேசியிருக்கிறார், ஏன் வடக்க இருக்கக்கூடிய பள்ளியும் பறையணும் அடிச்சுக்கணும்,
ஏன் அந்த மோதல் நமக்குள்ளே வரணும்? மாயாவதி அங்கே எப்படி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டு தலைமையில் எப்படி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி ஏன் இங்கே வர முடியலை, ஏன் இங்கே வரல அப்படின்ற அரசியலை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துருக்கணும். நமக்கு முன்னோர்லாம் பண்ணையமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப அதே இடத்துல போயிட்டு கோட்டு சூட்டு போட்டுன்னு பேண்ட் சட்டை போட்டுன்னு பண்ணை வேலை செய்கிறதுக்காக நம்ம இந்த அரசியலுக்கு வந்தோம். அப்போ அந்த மாற்று அரசியலை நம்ம வைக்கணும். இதெல்லாம் பேசியிருக்கிறார் ஆம்ஸ்டாங். இப்போ இவர் ஏர்போர்ட் மூர்த்தியும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏன்டா அவங்க கூட திருப்பி திருப்பி நம்ம ஏன் நமக்குள்ளே மோதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பிறசாதி நட்பு சுயசாதி பற்று. சுயசாதி பற்று இருக்கலாம், பிறசாதி நட்பு நமக்கு வேணும் அப்படின்னு எல்லோருக்கூடையும் அனுசரிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு அரசியல் தொடர்ச்சியாக 2-3 இடத்துல மீட்டிங் நடத்திட்டு போகிறப்பவே அதுக்கும் இந்த அரசு காவல்துறை தடை. அவர் நடத்தக்கூடாது. என்னன்னா யாரையும் மனு கொடுத்துட்டாங்களாம், சட்டம் ஒழுங்கு பாதிக்கும், அதனால் அவருக்கு தடை. இப்போ திமுக நிறைய இடங்களில் கூட்டம் நடத்த போது அது இன்னொரு கட்சி தரப்புக்கு பிரச்சனையாகவும் மனு கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில். திமுக கூட்டத்தை நடத்தாமல் நிறுத்திக்குமா? ஆலோசனை கூட்டங்களை நடத்தாமல், கட்சி கூட்டங்களை நடத்தாமல் நிறுத்திக்குமா? அது எப்படி அது ஏர்போர்ட் மூர்த்திக்கு மட்டும் பொருந்தும்? அது பொருந்தாதுன்னு நீதிமன்றத்தில் போய் அதுக்கும் ஒரு உத்தரவு வாங்கிட்டார். நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்ற உத்தரவு வாங்கிட்டு இருக்கிறப்ப தான் அவர் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்படுகிறார். இப்போ கூட்டி கழிச்சு பாரு, இவங்க ஏதோ ஒன்று இந்த சமூகத்துக்கு எதிராக நகர்கிறார்களா இல்லையா அப்படின்லாம் கேள்வி வருகிறது, ஒரு சந்தேகம் வருகிறது நமக்கு. அதனால தான் இந்த சிபிஐ எடுத்து விசாரிக்கிறப்போ வரட்டும். என்ன உங்களுக்கு நீங்களே பல வழக்குகள் சிபிஐ விசாரிக்க வேணும்னு இப்போ ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருந்தீங்க கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. இந்த இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி விசாரணை சரியாக இருக்காது, எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு திமுக தரப்பே கடந்த முறை பல முறை ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, குரல் எழுப்பியிருக்கீங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் சிபிஐ விசாரணை நேர்மையாக கொடுத்துட்டு போங்களேன். நீங்கள் தான் கடந்த காலங்களில் கேட்டீங்கல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரியாக இருக்காது அப்படின்னு நீங்களே உணர்றீங்களா? அப்போ அதனால தான் இல்லை சிபிஐ போனால் இதெல்லாம் முழுசும் கண்டுபிடிச்சிருன்னு ஒரு அச்சமாக உங்களுக்கு. இப்போ நேற்று பதிவு செய்திருக்கிற அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்பர் ஆயிருக்கு. வர அடுத்த மாதம் 14ஆம் தேதி 14/11/2025 அன்றைக்கி அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் இந்த வழக்கு சிபிஐ வசமே இருக்குமா? ஆனால் இன்ன வரைக்கும் மாநில அரசுகிட்டேருந்து சிபிஐ கிட்ட எந்த கோப்புகளும் ஒப்படைக்கலை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்மந்தமாக. அதை தவிர்த்து அவங்க பல விடயங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் இது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். வர 14ஆம் தேதி என்ன முடிவாகிறது என்பதை பார்ப்போம். இது சிபிஐ வசம் இருக்கிறதா, மாநில போலீஸுக்கிட்டே அந்த விசாரணை இருக்குமா என்பது உறுதியாக தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.